முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை. மனித வாழ்க்கை என்பது எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பூப்பாதையாகவே அமைவதில்லை. சில நேரங்களில் அது ஒரு சிக்கலான நூல்கண்டு போல மாறிவிடுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் தீராத குழப்பங்கள், கண்ணீரால் நனைந்த நாட்கள் மற்றும் விடை தெரியாத பிரச்சனைகள் என எல்லாமே நம்மை சுற்றி ஒரு இறுக்கமான சூழலை உருவாக்குகின்றன. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, இதிலிருந்து மீளவே முடியாதா என்று நாம் திகைக்கும் போது அந்த பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் அவிழ்க்க முடியாத துன்ப முடிச்சுகளாக மாறிவிடுகின்றன. இத்தகைய சூழலில் ஒரு தாய் தன் குழந்தையின் கையில் இருக்கும் சிக்கலான கயிற்றை எவ்வளவு பொறுமையாகவும் மென்மையாகவும் அவிழ்ப்பாளோ, அதே தாயன்போடு நம் வாழ்வின் ஒவ்வொரு சிக்கலையும் அவிழ்க்க முன் வருபவர்தான் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியாள். உண்மையில் துன்ப முடிச்சு என்பது வெறும் கயிற்றில் போடப்படும் முடிச்சு மட்டுமல்ல, அது நம் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் பாரங்கள். இன்றும் பல குடும்பங்களில் கணவன் மனைவி இடையே நிலவும் மனக்கசப்புகள், விவாகரத்து வரை செல்லும் பிரிவுகள், பெற்றோர் பிள்ளைகள் இடையிலான புரிதல் இன்மை போன்ற உறவு சிக்கல்கள் மிகப்பெரிய முடிச்சுகளாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் போதை பழக்கம், தீராத கடன் சுமை, வேலை இழப்பு மற்றும் யாராலும் குணப்படுத்த முடியாத மன அழுத்தம் போன்றவை நம்மை நிலைகுலைய செய்கின்றன. இனி என் வாழ்க்கையில் விடிவே இல்லையா என்று நாம் அழுது புலம்பும் வேளையில் அந்த துன்ப முடிச்சுகளை தனது மென்மையான கரங்களால் அவிழ்த்து நமக்கு அமைதி தருபவர் நம் அன்னை. இந்த பக்தி முயற்சி எப்படி தொடங்கியது என்பதை திரும்பி பார்த்தால், அது 17ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனி நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான வரலாற்று பின்னணியை கொண்டது. அங்கு வாழ்ந்த ஒரு தம்பதியினருக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான கருத்து வேறுபாடுகளால் அவர்களின் திருமண வாழ்க்கை முறியும் நிலைக்கு தள்ளப்பட்டது. விவாகரத்து என்ற இறுதி முடிவை எடுக்கும் நிலைக்கு அவர்கள் வந்தபோது அந்த கணவர் மிகுந்த மனவேதனையடைந்தார். சிதறி போயிருக்கும் தன் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற கடைசி நம்பிக்கையோடு அவர் ஒரு அருட்தந்தையை சந்தித்து தனது துயரங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் கொண்டு வந்தது ஒரு சாதாரண கயிறு அல்ல. தன் திருமண நாளன்று மணமக்களின் கைகளை இணைத்து கட்டப்பட்ட அந்த பட்டு ரிப்பனை அருட்தந்தையிடம் ஒப்படைத்தார். அந்த ஊர் கலாச்சாரப்படி அந்த ரிப்பன் இரு ஆன்மாக்களின் ஒன்றிப்பின் அடையாளம். ஆனால் இப்போது அதே ரிப்பன் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட சண்டைகளையும் கசப்புகளையும் குறிக்கும் விதமாக பல சிக்கலான முடிச்சுகளுடன் இருந்தது. இந்த முடிச்சுகளை மனிதர்களாகிய எங்களால் அவிழ்க்க முடியவில்லை, இதோ அன்னையிடம் ஒப்படைக்கிறேன் என்ற உருக்கமான வேண்டுதலோடு அவர் நின்றார். அந்த அருட்தந்தை அன்னை மரியாளின் திருப்படத்திற்கு முன்பாக அந்த ரிப்பனை உயர்த்தி பிடித்து ஒவ்வொரு துன்ப முடிச்சையும் மென்மையாக ஜெபத்தோடு அவிழ்க்க தொடங்கினார். அந்த ஆழமான ஜெபம் விண்ணை தொட்டது. என்ன ஒரு அதிசயம்! அந்த துணியில் இருந்த சிக்கலான முடிச்சுகள் ஒவ்வொன்றாக தானாகவே அவிழ்ந்து அந்த பட்டு துணி பழையபடி மென்மையாகவும் வெண்மையாகவும் மாறியது. அன்னை மரியாள் அவிழ்த்தது அந்த துணியின் முடிச்சுகளை மட்டுமல்ல, அந்த தம்பதியரின் இதயத்தில் இருந்த கசப்பு என்ற முடிச்சுகளைத்தான். இதன் மூலமே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்ற பக்தி உலகம் முழுவதும் பரவி இன்றும் பல குடும்பங்களில் அமைதியை ஏற்படுத்தி வருகிறது. பிரிவின் விளிம்பில் இருந்த அந்த தம்பதியரின் வாழ்வில் அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். விவாகரத்து செய்ய முடிவெடுத்திருந்த அந்த மனைவி இறைவனின் அருளால் மனம் மாறி மீண்டும் தன் கணவருடன் இணைந்தார். ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசிக்கவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானமாக வாழவும் அன்னை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறைவனை மையமாக வைத்து ஒரு புதிய வாழ்க்கையை அவர்கள் தொடங்கினார்கள். இதுவே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையின் முதல் அற்புத சாட்சியாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியான நிகழ்வை உலகிற்கு தெரியப்படுத்த விரும்பிய ஒரு அருட்தந்தை ஜோகன் ஜார்ஜ் ஸ்மித்தர் என்ற ஓவியரிடம் இதனை ஒரு திரு ஓவியமாக வரைந்து தருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த ஓவியமே இன்று உலகம் முழுவதும் பல கோடி மக்களின் நம்பிக்கைக்குரிய அடையாளமாக திகழ்கிறது. சுமார் 6 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்ட இந்த புகழ்பெற்ற ஓவியம் ஜெர்மனியின் ஆஸ்பர்க் நகரில் உள்ள புனித பேதுரு தேவாலயத்தில் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஓவியத்தில் அன்னை மரியாள்
விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் நின்றபடி ஒரு கயிற்றில் இருக்கும் சிக்கலான முடிச்சுகளை தனது மென்மையான விரல்களால் அவிழ்ப்பது போல் காட்சியளிக்கிறார். அன்னையின் தலைக்கு மேலே தூய ஆவி புறா வடிவில் இறங்கி வருவதையும், விண்ணரசின் அடையாளமாக 12 விண்மீன்கள் அன்னையை சூழ்ந்திருப்பதையும் காணலாம். அன்னையின் காலடியில் தீமையின் அடையாளமான பாம்பு மிதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னையின் ஒரு கையில் சிக்கலான முடிச்சுகள் கொண்டு கயிறு இருக்க, மறுபுறம் அவிழ்ந்த நேர்த்தியான கயிறு கீழே செல்வது போல வரையப்பட்டுள்ளது. இது நம் வாழ்வின் எத்தகைய சிக்கலையும் அன்னை அவிழ்த்து விடுவார் என்ற ஆழமான நம்பிக்கையை நமக்கு தருகிறது. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை என்ற பெயரே ஒரு மகா உன்னதமான பொருளை கொண்டது. நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகளுக்காக நம்மை தண்டிக்காமல் ஒரு தாய் தன் குழந்தையின் சிக்கலை எவ்வளவு இரக்கத்தோடு அணுகுவாளோ, அதே போல நம் பிரச்சனைகளை தீர்க்கும் தாய் இவர். தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பே நம்மை தனது அன்பால் அரவணைக்கும் அன்னை இவர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் அன்னையின் திருவோவியத்தின் முன் முழங்கால் படியிட்டு தங்கள் குறைகளை சொல்லி ஜெபிக்கத் தொடங்கினர். அதன் விளைவாக கொடிய நோயிலிருந்து விடுதலை, குடும்பங்களில் சமாதானம், புதிய வேலைவாய்ப்புகள் என பல நன்மைகளை மக்கள் பெற்று மன அமைதி அடைந்தனர். காலப்போக்கில் இந்த பக்தி உலகம் முழுவதும் பரவியது. 1989ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவின் ஸ்டைரியா பகுதியில் இந்த அன்னைக்காக முதல் சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1998இல் திருச்சபையின் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் நவநாள் ஜெபம் வெளியிடப்பட்டு இன்று 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் இந்த பக்தி முயற்சி மக்களிடையே உயிர்ப்புடன் இருந்து வருகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த பக்தியை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்தார். அவர் அர்ஜென்டினாவில் ஆயராக இருந்த காலத்திலேயே ஜெர்மனிக்கு சென்றிருந்த போது இந்த அன்னையின் திரு ஓவியத்தால் ஈர்க்கப்பட்டு அதன் பிரதிகளை தனது நாட்டிற்கு கொண்டு வந்து மக்களிடையே பரப்பினார். ஒரு எளிய பக்தியாக இருந்த இது அவரின் முயற்சியால் இன்று ஒரு உலகளாவிய பக்தி முயற்சியாக மலர்ந்துள்ளது. வத்திக்கானிலும் இந்த அன்னையின் திரு உருவம் இன்றும் சிறப்பான இடத்தில் வைக்கப்பட்டு போற்றப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு மறைமாவட்டத்தில் உள்ள தாழம்பூர் என்ற இடத்தில் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னைக்கு ஒரு அழகான சிற்றாலயம் அமைந்துள்ளது. இங்கும் உலகெங்கிலும் உள்ள மற்ற ஆலயங்களைப் போலவே மக்கள் தங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் என்று எவற்றை கருதுகிறார்களோ அவற்றை அன்னையிடம் ஒப்படைத்து நற்பலன்களை பெற்று செல்கின்றனர். இன்றைய இக்கட்டான உலகிற்கு அன்னை மரியாள் ஒரு வலிமையான செய்தியை தருகிறார். உன் பிரச்சனைகள் உன்னைவிட பெரியவை அல்ல. மனிதர்களாகிய உங்களால் அவிழ்க்க முடியாத எந்த துன்ப முடிச்சையும் நான் அவிழ்ப்பேன் என்பதே அது. நம்மிடம் அவர் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அது அசைக்க முடியாத நம்பிக்கை. நாம் இருளிலும் குழப்பத்திலும் தவிக்கும் போது, மகனே, மகளே, நம்பிக்கையோடு என்னிடம் வா என்று அன்னை நம்மை அன்புடன் அழைக்கிறார். அன்னையின் கரங்களில் கொடுக்கப்படும் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு காணப்படாமல் போகாது என்பது விசுவாசிகளின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது.